லூத் அலையின் கூட்டங்களை அழைக்க அல்லாஹு தாலா நாடின போது மலக்குகளை அனுப்பி வைத்து இப்ராஹிம் நபியிடத்தில் சென்று சாரா அம்மாவிற்கு பிள்ளை உண்டாக நலாசி வழங்க அருளினார். பிறகு மலக்குகள் மனிதருடைய ரூபத்தில் பூமியில் இறங்கி இப்ராஹிம் நபியிடத்தில் வந்தார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிசலாம் 15 நாளாக விருந்தாளிகள் வராமல் எந்த உணவும் உண்ணாமல் இருந்தார். அவர்களைக் கண்டபோது மிகவும் சந்தோஷமாய் வந்த மனிதர்களுக்கு யாரும் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி தானே ஒரு ஆட்டை அறுத்து அதை சுட்டு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார். அவர்கள் அதை உண்ணாமல் இருந்தார்கள். அப்போது இப்ராஹிம் நபி, நீங்கள் உண்பதில்லையா என்றார். அவர்கள் அந்த உணவின் மேல் கை வைக்காமல் இருந்தனர். அப்போது அவர்கள், இப்ராஹிமே, இந்த உணவின் விலையை நாங்கள் கொடுக்காமல் இதை உண்ண மாட்டோம் என்று, இதற்கு என்ன விலை என்று கேட்டார்கள். அப்போது இப்ராஹிம் நபி, முதலில் உண்ணும் போது பிஸ்மில்லாஹி என்று சொல்லி உண்ண வேண்டும். உணவு உண்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்வதே இதற்கு விலையாக இருக்கும் என்றார். அப்போது ஜிப்ரில் அலை மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, அல்லாஹு தாலா இவரை தோழனாக ஏற்றுக்கொண்டானே, அதற்கு இவர் தகுதியானவர் என்று கூறினார். அல்லாஹு தாலா குரானில் கூறியதாவது, இப்ராஹிமே, நீர் பயப்பட வேண்டாம். நாங்கள் லூத் நபியுடைய கூட்டங்களை அழைப்பதற்காக வேண்டி உன்னுடைய பெண் ஜாதி சாரா அம்மாவுக்கு இஷ்ஹாக்கு அலையை பிறப்பது கொண்டும் நல் ஆசி சொல்வதற்காக வேண்டியும் இஸ்ஹாக்கிற்கு யாக்குப் நபி பிறப்பதற்கும் நல் ஆசி சொல்வதற்காக வேண்டியும் அனுப்பப்பட்ட மலக்குகள் என்றும் சொன்னார்கள். சாரா அம்மா அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு சிரித்தார்கள். சாரா அம்மாவுக்கு வயது சென்று போய் பிள்ளை பெறும் பாக்கியம் விட்டு போய் அவருக்கு வயது 90 ஆகியிருந்தது. இப்ராஹிம் நபிக்கு 120 வயது இருப்பதாலும் அவர்களுக்கு சிரிப்பு உண்டானது. ஆனால் அவர்கள் நல் ஆசியுடன் சாரா அம்மா இஸ்ஹாக்கு நபியை பெற்றார். ஹாஜரா அம்மா இஸ்மாயில் நபியை வளர்த்துக் கொண்டிருக்க சாரா அம்மையாரும் இஸ்ஹாக்கை வளர்த்துக் கொண்டிருந்தார். இரு பிள்ளைகளும் விளையாடிக் கொண்டிருந்த போது இஸ்மாயில் நபி இசுஹாக்கை விளையாட்டில் முந்தினார். இதைக் கண்ட இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை மடியின் மேல் உட்கார வைத்து இசுஹாக்கை தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டார். சாரா அம்மா இதை பார்த்து கோபமாக, அடிமை பெண்ணின் மகன் என் மகனை விட பிரியமோ என்று சொல்லி பெண்களுக்கே உண்டான ரோஷத்தில் ஹாஜரா அம்மாவை கடிந்து கொண்டார். மேலும் இஸ்மாயில் நபியும் இசுஹாக்கு நபியும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு சண்டை செய்து வந்ததால் சாரா அம்மா கோபமாய், இந்த ஊரில் ஹாஜராவை வைக்க வேண்டாம், எங்கே ஆகிலும் அனுப்பிவிடுங்கள் என்று கூறிவிட்டார். அப்போது அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபிக்கு சொல்லிய செய்தியானது, ஹாஜராவையும் அவர் மகன் இஸ்மாயிலையும் மக்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அவ்விடத்தில் வைத்துவிடு என்பதாகும். செய்தி அறிந்து இப்ராஹிம் அலை அவர்களை கூட்டிக் கொண்டு மக்கத்துச் சென்றார். அப்போது மக்கத்தில் ஒருவரும் இல்லை. அந்த இடம் காடாக இருந்தது. காட்டு மரங்களும் பழங்களும் இருந்தது. மக்கத்துக்கு வெளியே மனிதர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் அம்மாளிக்கத்து வம்சத்தை சேர்ந்தவர்கள். காபத்துல்லாவின் இடமும் அந்த நாளில் சிவந்த மணல் மேடாக இருந்தது. அப்போது இப்ராஹிம் நபியிடத்தில் ஜிப்ரில் அலை வந்தார். இப்ராஹிம் நபி ஜிப்ரிலை நோக்கி, இந்த இடத்தில் தானா என் பிள்ளையையும் தாயையும் விட்டுவிட வேண்டும் என்றார். ஆம், இவ்விடத்தில்தான் என்று ஜிப்ரில் சொன்னதும் இப்ராஹிம் நபி தாயையும் பிள்ளையையும் உஜூர் என்னும் தளத்தில் இறக்கிவிட்டுவிட்டு ஹாஜராவை ஒரு பந்தல் போட்டுக்கொள்ள சொல்லிவிட்டு, என்னுடைய ஆண்டவனே, என் பிள்ளையை பசுமை இல்லாத இந்த ஓடக்கரையில் குடியிருக்க வைத்தேன், நீயே காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்.